இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அளவு பனையை இடிச்சு வீடியோ போட்டிருந்தேன். இன்னைக்கு அந்த பனையில எவ்வளவு பயணி இருக்குங்கிறதான் பார்க்க போறோம். முத அளவு பனைனா என்னது அப்படிங்கறத சொல்லுவேன். அளவு பனைங்கிறது ஆண் பனை. அந்த ஆண் பனையில இருந்து வரக்கூடிய அளவரன்னு சொல்லுவோம், விரலுன்னு சொல்லுவோம். அந்த பனையை 3 நாள் நல்லா இடுக்கணும். அந்த அளவை 3 நாள் இடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குறுக்கு எல்லாமே பிஞ்சு போகும். அத வார்த்தையால சொல்றதை விட இடுக்கணுங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்கு. அந்த அளவை இடுக்கி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கலசம் கட்டி இப்போ அந்த கலசத்துல எவ்வளவு பயணி இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க போறோம். நம்ம ஒவ்வொரு கலசமா பார்த்தோம்னா ரொம்ப நேரம் ஆயிரும். காரணம் இதுல வந்து 13 கலசம் கிடக்கு. பாளைய 3 நாள் இடிக்கி அதை சீவி அதுல கலசத்தை கட்டி பயணி இறக்கி கொண்டு வரதுக்குள்ள ஒரு பாடம். அதே மாதிரி அந்த கலசத்துல வந்து நம்ம சுண்ணாம்பு தடவலன்னா நம்மளுக்கு பயணியே கிடைக்கும். அப்படியே அதுல சுண்ணாம்பு தடவாம விட்டோம்னா கல்லுங்கிறது செங்கலோ கருங்கல்லோ கிடையாது. பனையில இருந்து எடுக்கக்கூடிய ஆர்கானிக்கான ட்ரிங்க். இந்த வீடியோ பாக்குற யாரெல்லாம் கல்லு குடிச்சிருக்கா, கல்லு நல்லா இருக்குமா, யாருக்கெல்லாம் கல்லு பிடிக்கும், நம்ம முயற்சி வந்துட்டு வீண் போகல. கிட்டத்தட்ட அந்த பனை மரத்துல ஒரு 10 லிட்டர் கூட நிறைய பயணி கிடைச்சு. இந்த ஒரு மரத்திலே நம்மளுக்கு 10 லிட்டர் பயணி கிடைச்சிருக்கு. இதை என்ன பண்ணணும்னா இறக்கி கொண்டு வீட்டுல போய் காய்ச்சி கருப்பட்டியா மாத்தும். யாருக்காவது ஆர்கானிக்கான ஒரிஜினல் கருப்பட்டி வேணா என் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா இடத்தை விட என்கிட்ட கருப்பட்டி ரேட் அதிகமா தான் இருக்கும். காரணம் கருப்பட்டியில எந்த ஒரு கலப்படமும் இருக்காது. கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இருக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க.